ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஜோசியர் சொன்ன மாதிரி என் மருமக உயிரோட இருக்கான்னா அவளை திரும்பவும் நான் பாக்குற மாதிரி செய்யுங்க. திரும்ப லக்ஷ்மி மித்ராவை ஒண்ணு சேர்த்து நீங்க இருக்கீங்கன்னு நிரூபிங்க சாமி. நீங்க எல்லாரும் யாரு? நான் இங்க என்ன பண்றேன்? கொஞ்ச நாளா நீங்க கோமால தான் இருக்கீங்க. அன்னைக்கு நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல என் மனைவியை நீங்க தான் காப்பாத்துனீங்க. அப்ப அடிபட்டு நீங்க சுயநினைவை இழந்துட்டீங்க. உங்களை திரும்ப குணப்படுத்துறதுக்காக நாங்க எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம். பாருங்க, கடைசியில இன்னைக்கு தான் நீங்க கண் முழிச்சிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வைத்தியர் ஐயா, சடனா இவங்க வாமிட் எடுத்திருக்காங்க. இப்ப இவங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இவங்க கர்ப்பமா இருக்காங்க. உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். சரியா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. உன் குடும்பத்துல உள்ளவங்கள நீ பார்க்க விரும்பலன்னு சொல்ற. எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிதானே ஆகணும். இந்த அண்ணன் வீட்லயே நீ தங்கிக்கோ. சரியா? வனவாசம் போன அந்த சீதா தேவியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா?
சரி வா, நீ வேலை பார்த்தது போதும். என்னண்ணா நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வேலை செய்யாம சும்மாவே இருந்தேன்னா எனக்கும் டைமே போகாது. அப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப பாரம் ஆயிட்டேனோன்னு எனக்கு தோணும். இவ்வளவு நாளா நீ இந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருந்த. அதனால தான் சொல்றேன். வேலை செய்யறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இனியும் வேலை செய்யறேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் 2-3 நாள்ல டெலிவரியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சா என்ன அர்த்தம்? வா, வீட்டுக்கு போலாம். அண்ணா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னா பழங்களை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி வேலைகளை செய்யக்கூடாது. சுதா, நாளையில இருந்து லக்ஷ்மிய எஸ்டேட்டுக்கு அனுப்பாத. இந்தா சாப்பிடுமா. வேண்டாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படி சும்மா இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு இதோ இப்படி வேலை செய்ய போயிருக்காங்க. இதுல நான் என்ன பண்றது? இந்த முறை தங்கச்சிக்கிட்ட கடுமையா சொல்லிட்டேன். இனிமே போக மாட்டேன். இங்க பாருங்க லட்சுமி, நீங்க எப்பவும் எங்களுக்கு பாரமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர இறந்து போக இருந்த என்ன நீங்க தான் காப்பாத்துனீங்கன்னு மறந்து போயிட்டீங்க. உங்களை நான் என்னைக்கும் பாரமா நினைக்க மாட்டேன். நீங்களும் அப்படி நினைக்காதீங்க. சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி. என்னங்க, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நல்ல முடிவை எடுத்திருக்க அரவிந்தா. நீங்களும் என்னடா இது? இந்த ஊரை விட்டு போறதுனால என்ன ஆயிட போகுது? மாற்றம் ஏற்படணும்னா ஒன்று நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க மாறணும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற இடம் மாறணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு புது இடத்துக்கு போனா நாங்கள் நினைக்கிற மாற்றம் உனக்குள்ள வரலாம்டா. சரி அரவிந்தா, நான் நம்ம டி எஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரீங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். அங்க எல்லாம் ஓகே தானே? எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் சார். சரி, அரவிந்தாவும் மித்ராவும் அங்க வராங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? ஓ, சந்தோஷமான விஷயம் தான் சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அவங்க வராங்க. அவங்க வரதுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸை ரெடி பண்ணிடு. ஓகே சார். நான் வச்சிடுறேன். பாய். அங்க போனதுக்கு அப்புறமாவது மித்ரா லக்ஷ்மியோட நினைப்பு இல்லாம இருப்பான்.